ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தெரியும். நுவரலியாவை எரித்து சாம்பலாக்கியவன் யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த ஐக்கிய தேசிய கட்சியினர் காடையர்கள் அந்த கடைகளை தீ வைத்து கொளுத்தியது மாத்திரமல்ல, அங்கே இருக்கின்ற பச்சிலம் குழந்தைகளையும் கூட தீயில் போட்டு எரித்த பாவித்தனமான செயற்பாடுகளை முன்னெடுத்த பாவிகள் வேறு யாருமல்ல, கௌரவ உறுப்பினர்களை இந்த ஐக்கிய தேசிய கட்சியின் அன்றைய காடையர்களாகும். 1979ஆம் ஆண்டு நாட்டின் அவசர கால சட்டத்தை நடைமுறைப்படுத்திய பாவிகள், பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்த பாவிகள், அதன் மூலமாக இந்த நாட்டில் தமிழர்களை புண்டோடு அழிக்கின்ற நடவடிக்கை எடுத்தவர்கள் வேறு யாருமல்ல, இந்த பாவித்தனமான அன்றைய ஜேஆர் என்கின்ற நபராகும். தமிழர்கள் மத்தியில் இருந்த, எங்களுக்கு சொந்தமாக இருந்த, எங்களுடைய இதயமாக கருதப்பட்ட யாழ் நூலகத்தை எரித்து சாம்பலாக்கி 97,000 புத்தகங்களை கொளுத்திய பாவித்தனமான நபர்கள் வேறு யாருமல்ல, இந்த காமினி ஜெயவிக்ரமா என்கின்றவன், இந்த காமினி சனாக்கி என்கின்றவன், சிறில் மத்தியும் என்கின்றவன் அன்றைக்கு யாழ்ப்பாணத்திற்கு சென்று அங்கு இருக்கின்ற முதலில் தேர்தல் மோசடி செய்தார்கள். பிறகு அங்கு இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கின்ற இதயமாக கருதப்பட்ட யாழ் நூலகத்தை எரித்து சாம்பலாக்கிய பாவிகள் வேறு யாருமல்ல உறுப்பினர் அவர்களே, இந்த ஐக்கிய தேசிய கட்சியாகும். கௌரவ உறுப்பினர் அவர்களே, விசேடமாக இன்றைக்கு மிகவும் முக்கியமான ஒரு விவாதம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த முக்கியமான விவாதம் என்பது வேறு எதுவுமல்ல, 1983ஆம் ஆண்டில் இடம்பெற்ற கருப்பு ஜூலை தொடர்பான அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கும், அதே போன்று மீண்டும் அவ்வாறான ஒரு கருப்பு ஜூலை ஏற்படாது இருப்பதற்கு, அதை தடுத்துக் கொள்வதற்கும், அதே நேரத்தில் இந்த நாட்டில் 1983ஆம் ஆண்டு எங்களுக்கு இல்லாது போனதை மீண்டும் கட்டி எழுப்புகின்ற, இந்த நாட்டில் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் மத்தியில் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு செயற்பாட்டுக்காகவே நாங்கள் இன்றைக்கு இந்த பிரேரணை கொண்டு வந்திருக்கின்றோம். ஒன்று. இரண்டாவதாக எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இன்றைக்கு எனக்கு முன்னர் பொழுது ரஞ்சித் பந்து பண்டார் அவர்களது, அதாவது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய செயலாளர், விசேடமாக இன்றைக்கு சஜித் அணியினுடைய செயலாளராக இருக்கின்றவர் பெரிதாக பேசினார்கள். அதை பேசி கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு நன்றாக இருக்கும், அதாவது அவருக்கு பின்னால் இருக்கின்றார் ராதாகிருஷ்ணன் அவர்கள். ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தெரியும், நுவரலியாவை எரித்து சாம்பலாக்கியவன் யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். 1983ஆம் ஆண்டு நுவரெலியா மாவட்டத்துக்கு அன்றைய காலகட்டங்கள் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். அன்றைய காலகட்டங்களில் மகாபலி அமைச்சராக இருந்த காமினி திசாநாயக்க அவர்கள் எங்களுடைய வீடு வீடாக சென்று எங்களுடைய கடைகள் மாத்திரமல்ல, எங்களுடைய யோகா ஸ்டோர்ஸ் என்கின்ற ஒரு நூலகம் இருந்த கடையை, அங்கே இருக்கின்ற பெண்களை, அங்கே இருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகளை நாசமாக்கிய பாவித்தனமான நடவடிக்கைகள் எடுக்கின்ற இந்த ஐக்கிய தேச இந்த ரஞ்சித் மது பண்டார் அவர்களுடைய கட்சியாக ஒன்றை மறந்துவிடக்கூடாது. அது மாத்திரமல்ல என்ற ஒன்றை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். பதுளை எரிக்கின்ற பொழுது அன்றைக்கு இராணுவத்தினர் பின்னால் வந்து அந்த தமிழர்களுடைய கடைகளுக்கு முன்னால் சோக்கில் கோடு போட்டு சென்றார்கள். பிறகு வந்த காடையர்கள், அந்த ஐக்கிய தேசிய கட்சியினர் காடையர்கள் அந்த கடைகளை தீ வைத்து கொளுத்தியது மாத்திரமல்ல, அங்கே இருக்கின்ற பச்சிலம் குழந்தைகளையும் கூட தீயில் போட்டு எரித்த பாவித்தனமான செயற்பாடுகளை முன்னெடுத்த பாவிகள் வேறு யாருமல்ல, கௌரவ உறுப்பினர்களை இந்த ஐக்கிய தேசிய கட்சியின் அன்றைய காடையர்களாகும். அது மாத்திரமா, இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன? அன்றைய இவர்களுக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், 1978ஆம் ஆண்டு இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார்கள். அது மாத்திரமல்ல, திறந்த பொருளாதாரத்தை கொண்டு வந்தார்கள். அந்த திறந்த பொருளாதாரத்தை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அதன் கீழ் நாட்டில் வன்முறைகள் விசேடமாக 1978ஆம் ஆண்டு 79ஆம் ஆண்டு ரத்னபுர, பலங்குட, பெல்மதுல, பண்டாரவளை, அப்புத்தலை போன்ற பிரதேசங்களில் தோட்ட தொழிலாளர்களை ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றாக தெரியும். தோட்ட தொழிலாளர்களை, அவர்களை ஆடு மாடுகளை மாத்திரமல்ல அனைத்தையும் கொள்ளையடித்து நாசமாக்கிய பரம்பரையில் இருக்கின்றவர்கள் வேறு யாருமல்ல, அன்றைய ஐக்கிய தேசிய கட்சியினராகும். அது மாத்திரமல்ல பிறகு அவை எல்லாவற்றுக்கும் மேலாக 1979ஆம் ஆண்டு நாட்டின் அவசர கால சட்டத்தை நடைமுறைப்படுத்திய பாவிகள், பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்த பாவிகள், அதன் மூலமாக இந்த நாட்டில் தமிழர்களை புண்டோடு அழிக்கின்ற நடவடிக்கை எடுத்தவர்கள் வேறு யாருமல்ல, இந்த பாவித்தனமான அன்றைய ஜேஆர் என்கின்ற நபராகும்.
அது மாத்திரமா 1981ஆம் ஆண்டு இந்த நாட்டில் விசேடமாக வடகிழக்கில் இருக்கின்ற இளைஞர்கள், தமிழ் இளைஞர்கள் தாங்களுடைய அதாவது விசேடமாக ஜனநாயக ரீதியான எதிர்பார்ப்பு, அது மாத்திரமல்ல அவர்கள் வாக்கின் மீது நம்பிக்கை வைத்து விசேடமாக மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலில் போட்டியிட்டார்கள், செயற்படுகின்ற பொழுது அந்த மாவட்ட அபிவிருத்தி சபை என்கின்ற அந்த நம்பிக்கைக்கு, ஓட்டின் மீது இருந்த நம்பிக்கைக்கு வேட்டு வைத்து அன்றைக்கு விசேடமாக 1981ஆம் ஆண்டு அதாவது தேர்தலில் மோசடி செய்து அதை கொள்ளையடித்தது மாத்திரமல்ல, அதன் மூலமாக தமிழர்கள் மத்தியில் இருந்த எங்களுக்கு சொந்தமாக இருந்த எங்களுடைய இதயமாக கருதப்பட்ட யாழ் நூலகத்தை எரித்து சாம்பலாக்கி 97,000 புத்தகங்களை கொளுத்திய பாவித்தனமான நபர்கள் வேறு யாருமல்ல, இந்த காமினி ஜெயவிக்ரமா என்கின்றவன், இந்த காமினி சனாக்கி என்கின்றவன், சிறில் மத்திய என்கின்றவன் அன்றைக்கு யாழ்ப்பாணத்திற்கு சென்று அங்க இருக்கின்ற முதலில் தேர்தல் மோசடி செய்தார்கள். பிறகு அங்கு இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கின்ற இதயமாக கருதப்பட்ட யாழ் நூலகத்தை எரித்து சாம்பலாக்கிய பாவிகள் வேறு யாருமல்ல உறுப்பினர் அவர்களே, இந்த ஐக்கிய தேசிய கட்சியாகும். அந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு பின்னால் ஓடுகின்றவர்கள், அந்த ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கின்ற காலை நக்கி பிழைக்கின்றவர்கள் இன்றைக்கு எங்களை பார்த்து எள்ளி நகையாடுகின்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றார். அதனால் அந்த மாதிரியான பயிற்சிக்காரர்கள், மோசடிக்காரர்கள், அந்த மாதிரியான முட்டாள்களோடு எங்களுக்கு எந்த விதமான வாதம் கிடையாது. அதே போன்று கௌரவ உறுப்பினர்களை அது மாத்திரமல்ல விசேடமாக இதை நாங்கள் அரசியல் ரீதியான செயற்பாடாக கருதுவதற்கான காரணம் தான் வேறு விதமல்ல. விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், 1982ஆம் ஆண்டு நாட்டின் சர்வஜன வாக்கெடுப்பு நடந்தது. சர்வஜன வாக்கெடுப்பு என்பது மோசடியான வாக்கெடுப்பு. விசேடமாக வடகிழக்கில் இருந்த தமிழர்களுடைய எந்த விதமான எதிர்பார்ப்புகளை, அங்கு இருக்கின்ற மக்களுடைய ஜனநாயக உரிமைகளை மதிக்காத ஒரு தேர்தல் தான் வேறு எதுவுமல்ல, சர்வஜன வாக்கெடுப்பு. அந்த வாக்கெடுப்புக்கு எதிராக, அந்த மோசடிக்கு எதிராக அன்றைய காலங்களில் எங்களுடைய தலைவராக இருந்த ரோகண விஜயவீரா அவர்கள் வழக்கு தாக்கல் செய்தார்கள். வழக்கு தாக்கல் செய்ததன் பிறகு அந்த வழக்கு முதலாவது விசாரணை, இரண்டாவது விசாரணையின் பொழுது முடிவுகள் வருகின்றது. ரோகண விஜயவீரா அவர்கள் எங்களுடைய பேரன்புக்குரிய தலைவரால் போடப்பட்ட வழக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் வேறு எதுமல்ல, அவருடைய வழக்கு என்பது 83ஆம் ஆண்டு நடைபெற வேண்டிய பொது தேர்தல். அதற்கு பதிலாகத்தான் சர்வஜன வாக்கெடுப்பு நடைபெற்றது. அந்த வாக்கெடுப்பில், அந்த வழக்கில் அவர் வென்றிருந்தால் என்ன நடந்திருக்கும் வேறு எதுமல்ல, மீண்டும் ஜனநாயக ரீதியான தேர்தல் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு தேர்தல் நடத்தப்பட்டிருந்தால் அன்றைக்கு எங்களுக்கு 2,73,000 வாக்குகள் எங்களுடைய ரோகண விஜயவீராவுக்கு ஜனாதிபதி தேர்தல், அந்த வாக்குகளே எங்களுக்கு கிடைத்திருந்தாலும் கூட எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் 6 பேர் 9 பேருக்கு இடையில் அன்றைக்கும் கூட பாராளுமன்றத்துக்கு வந்திருப்பாங்க. அப்படி அவர்கள் வந்திருந்தால் அன்றைக்கு ஜெயாரால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த இனவாத, மதவாத, ஜனநாயக விரோத அதிகத்தில் மக்களை கொள்ளையடிக்கின்றதில் இந்த பொருளாதாரத்துக்கு பாரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். அதன் காரணமாகவே அன்றைய காலகட்டங்கள் 1983ஆம் ஆண்டு ஜூலை இனக்கலவரத்தை ஏற்படுத்திவிட்டு அதனூடாக எங்களுடைய கட்சியை தடை செய்வதற்கு பிரதானமான காரணம் வேறு எதுவுமல்ல, இந்த நிலைமைகளால். ஆகவே அன்றைய காலகட்டங்களிலும் இந்த ஐக்கிய தேசிய கட்சி என்பவர்கள், இந்த ரணில் விக்ரமசிங்காவிற்கு பின்னால் ஓடுகிறவர்கள் என்பவர்கள், இந்த சஜித் தனது அப்பனார் எடுத்துக்கொண்டால் பிரேமதாஸ் அவர்கள், இந்த பிரேமதாசாக்கள், இந்த காமினாக்கள், இந்த ஜெயார்கள் எல்லோருமே சேர்ந்து இந்த நாட்டில் இருந்த தமிழ் மக்களை பூண்டோடு அழிக்கின்ற, அதன் மூலமாக இந்த நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக தாங்களுக்கு அரசியல் ரீதியாக ஏற்பட இருந்த ஆபத்தை தவிர்த்துக் கொள்வதற்காகவே அன்றைக்கு எங்களுடைய கட்சியான மக்கள் விடுதலை முன்னணியை தடை செய்தார்கள். அவ்வாறான தடை இருக்காவிட்டால் இன்னும் உங்களுக்கு 2 நிமிடங்கள் மாத்திரமே இருக்கின்றன. முடிக்கின்றேன். நிச்சயமாக அன்றைய காலகட்டங்களில் ஒரு பொது தேர்தல் இடம்பெற வாய்ப்பு இருந்தது. பொது தேர்தல் இடம்பெற்றிருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இந்த கருப்பு ஜூலையும் கூட இடம்பெற்றிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அந்த வகையில் உறுப்பினர்களே, இந்த கருப்பு ஜூலை என்பது இந்த நாட்டில் விசேடமாக தமிழ் இளைஞர்களை இந்த ஆயுத போராட்டத்துக்கு தள்ளுகின்ற பாவித்தனமான நடவடிக்கையில் ஒரு குறியீடாகும். அதனால் இந்த கருப்பு ஜூலை என்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த நாட்டில் தமிழ்
சிங்கள முஸ்லிம் மக்களை ஒரு கொடியின் கீழ் ஜேஆருக்கு கிடைத்தது 5-6 பெரும்பான்மை. அந்த பெரும்பான்மை பயன்படுத்தி இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களை ஒன்று சேர்ப்பதற்கு பதிலாக தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களை அதனை இன ரீதியாக மத ரீதியாக ஒன்று சேர்ப்பதற்கு பதிலாக அந்த மக்களை நாசம் செய்கின்ற பாவித்தனமான நடவடிக்கைகளை எடுத்தவர்கள் வேறு யாருமல்ல, ஐக்கிய தேசிய கட்சியாகும். அந்த ஐக்கிய தேசிய கட்சி இன்றைக்கு பெரிசாக பேசுகின்ற நபர்களாக இருக்கின்றார். எது எவ்வாறான போதிலும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, இந்த நிலைமையில் இருந்து எதிர்வரும் காலங்களிலே எமது நாட்டில் ஒரு கண்ணியமான சமுதாயத்தை உருவாக்குகின்ற செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற நாட்டின் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களுடைய ஒற்றுமையை கட்டியெழுப்புகின்ற ஒரு அரசாங்கமாகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மலர்ந்திருக்கின்ற என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.